ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜிக்மோரில் தான் வந்து செக்கப் பார்க்க சொன்னாங்க. நான் இப்போ கன்சீவாக இருக்கேன். இப்போ 8 மந்த் ஆகுது. அதனால் ஜிக்மோருக்கு தான் ஹாஸ்பிட்டல் நேற்று போயிருந்தோம். ஒரு ஷார்ட் 2 ஷார்ட் வீடியோ சும்மா நாங்கள் போட்டிருப்போம். நேற்று வந்து போயிட்டு அந்த டயர்டில் வந்து தூங்கிட்டோம். அதனால் என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்ல போகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்மோர் அட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அட்டை தான். பெண்களுக்கு வந்து இந்த அந்த மாதிரி க்ரீன் கலர் அட்டை. இது கேமராவில் வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. இது க்ரீன் கலர் அட்டை. இந்த அட்டை தான் நம்ம ஜிக்மோரில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். குழந்தை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிளட்டு தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிளட்டு சாப்பிட்லாம், சத்து மாத்திரை நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சத்து மாத்திரை சாப்பிட்றதுக்குள்ள குழந்தை பிளட்டு ஊறும் அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து நான் நிறைய டைம் வந்து எனக்கு இந்த இடத்துல வலிக்கிறதுனால நான் ஏன் கேட்டேன். அவங்க வந்து ஹார்ட் டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே பார்த்து முடிச்சுட்டு அங்கே போனோம். ஹார்ட் டாக்டர் பார்க்கறதுக்கு இவர் வந்து நான் வந்து டோக்கன் போட சொல்லிட்டேன். டோக்கன் வந்து அட்டை இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டோக்கன் போட போனார். ஆனால் டோக்கன் கொடுக்கல. செம கூட்டம். ஆமாம், செம்ம லைன் இருந்தாங்க. சொன்னாங்க 75 பேர் கொடுத்துட்டாங்க, மிச்சம் 25 டோக்கன் தருவாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் டாக்டர் போய் கேட்டேன் டோக்கன் பண்ணிட்டு. அவங்க சொன்னாங்க டோக்கன்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அதனால இவ்வளோ தூரம் வந்து டோக்கன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். அப்புறம் கேட்டேன், உட்காந்து கேட்டேன், இது போய் டோக்கன் கொடுப்பாங்கன்ட்டு. ஆமாப்பா, எனக்கு 75 கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ 25 கொடுப்பாங்கப்பா, ஒரு நாளைக்கு 100 டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 10 மணிக்கு தான் முடிச்சுடுவாங்கன்னாங்க. நான் போனது 9 மணி தான் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வாட்ச்மேன் வந்தார், டோக்கன் கொடுப்போன்னு சொன்னார். உடனே எனக்கு சந்தோஷமாக போயிடுச்சு, பரவாயில்ல டோக்கன் கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹார்ட் டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 டோக்கன் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலெலாம் டோக்கன் வந்து ஜிக்மோரில் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த கன்சீவாக இருக்குனால நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஹார்ட் டாக்டர் நான் போகிறேன். கரெக்டாக டோக்கன் கொடுத்தது கரெக்டாச்சு. 85வது டோக்கனு. எங்களுக்கு 4 மணிக்கு வர ட்ரெயின். டக்குன்னு பார்த்து விட்டுட்டாங்க. ஒரே ஒரு டாக்டர் தான் பார்த்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து செக் பண்ணக்குள்ள 2 டாக்டர் பார்த்தாங்க. அன்றைக்கி நேற்று பார்த்து ஒரே ஒரு டாக்டர் தான் பார்த்தாங்க. அப்போ அங்கேயும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு மயக்கம் வரதுனால நீங்கள் மைண்ட் டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அது பார்த்து அதுக்கு டோக்கன் போட்டு பார்க்குறதுக்கு அது பார்க்காம வந்துடலான்னு சொல்லிட்டு பிளட்டு கம்மியாக இருக்கனால எனக்கு மயக்கம் வந்து நல்லாவே தெரியுது. அதனால் நாங்கள் பார்க்கல. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு வந்து 2 முட்டை சாப்பிடணும். நைட்டு காலைல ஒரு டம்ளர் பால், நைட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சொன்னாங்க. காய்கறி, பழங்கள், கீரைகள் நிறைய சாப்பிடக்குள்ள குழந்தைக்கு நல்ல வேண்டிய சத்துக்கள்லாம் போகும். அதேமாரி இன்னொன்று சொன்னாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே சரி கன்சீவாக இருக்குல்ல டாக்டர்கிட்ட மறைக்கக்கூடாதுன்றத ஒரு கிளாஸ் மாதிரி எங்களுக்கு எடுத்தாங்க. எல்லா பிரச்சனையும் சொல்லக்குள்ள தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்குள்ள தான் குழந்தைக்கும் தாய்க்கும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸில் எடுத்தாங்க. அப்படி எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இதுதான் அங்கே நடந்தது. அப்புறம் 7th மாதம் வந்து ஸ்கேன் காமிச்சேன். இந்த ஸ்கேன் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா 1250 ரூபாய். இது 7th மாதம் ஸ்கேனு. இது குழந்தை குறைபாடு ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அப்புறம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டோம். ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சு. 4 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். அதனால சாப்பாடு வாங்கிட்டு போய் ட்ரெயினில் தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம், இடமே இல்லை. விழுப்புரத்துலேருந்து விருதாச்சலத்துக்கு வரதுக்கு தான் இடம் இல்லை. பாண்டிச்சேரி வண்டிலாம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் விழுப்புரம் டு விருதாச்சலம் ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கன்சீவாக இருக்கிறதுனால எனக்கு இடம் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கொஞ்சம் மனசு இறங்கி இடம் விட்டாங்க. அப்போ அதில் உட்காந்துக்கிட்டேன். இவர் தான் நின்றுக்கிட்டே வந்தார், போக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் நின்றுக்கிட்டே வந்தார். எனக்கெல்லாம் இடம் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவர் வந்து சென்னை கிளம்புறாரு வேலைக்கு. இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் வீடியோவில் வருவேன். அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு வருவார். அதுக்கப்புறம் இவரை கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு உங்களுடைய லைக்கு, உங்களுடைய சப்போர்ட்டு முக்கியமாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.